இறைவுறவில் வளர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இணைய தேவன் தந்தவழி மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் வளர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இணைய தேவன் தந்தவழி மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். உறவில் மறந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழி மகிழ்ந்து போடுங்கள். உதயமாகும் இனிய உலகு வாருங்கள். உலகில் சென்று மறந்தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உலகு வாருங்கள். உலகில் சென்று மறந்தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழி மகிழ்ந்து கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இவை பிறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இவை பிறந்து விடியல் காண கூடுங்கள். இருளடைந்த ஒளி நிறையும் வாருங்கள். இருளடைந்த ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மன்னகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகில் விளைந்துள்ளது என்ற இறைவாக்கு கேட்க கொடியேற்ற முன்பணியில் பங்கேற்க வந்துள்ள ஊர் மக்களை நீர் விரைவாக ஆசிர்வதித்து காத்தருள வேண்டுகிறோம். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ளபடி அறிவியலால் விளையாடி முன்வழிவுள்ளதால் தங்களையும் தங்கள் வாழ்வையும் அமைத்துக் கொண்டு கடவுளின் அன்பு பிள்ளைகளாகும் அன்னையின் ஆராதனையும் பெற்று எந்நாள வாழ்வில் நம் வாழ்வில் வெற்றியை கடலாக்கி மகிழ்வு பெறவும் கொடிய வேலை ஏற்றப்படுவதும் போல என் மக்களின் உள்ளமும் எண்ணமும் வாழ்வும் வளமும் மேல்நோக்கி செல்லவும் இறைவனின் உரிமை மக்களாக அடையாளம் காணும் வண்ணம் நமது வாழ்வை அமைத்திட வரம் வேண்டி இப்படியில் இருப்போம். இறைவாக்கினை பெறும். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் இன்றைய நாளிலே கொடியேற்றத்தோடு துவங்க இருக்கின்றோம்.
இந்த திருவிழா நாட்கள் முழுவதுமாக இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம் தாயின் வழியாக நம்மீது நிரம்ப பொழியப்படும்படியாக அவருடைய அருள் இரக்கத்தை இறைஞ்சி மன்றி நாடுவோம். அன்பு மக்களே, நாம் அனைவருக்குமே பலவித தேவைகள், பலவித கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் நாம் வைத்திருக்கின்றோம். இந்த திருவிழா நாட்களில் சிறப்பாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த தேவைகளின் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய முதன்மை தேவைகளை முன்னிறுத்தி ஒரு 3 தேவைகளை நம் அன்னையினுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம்முடைய ரொம்ப அவசரமான தேவைகள், எனக்கு இது கண்டிப்பா வேணும், வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு திருமண காரியங்கள் நடக்கணும், பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு வேணும், குழந்தை வர வேண்டும் என்று பல தேவைகளை வைத்திருப்போம். ஒரு 3 தேவைகளை இந்த திருவிழா நாட்கள் முழுவதுமாக இறைவனுடைய பாதத்திலே அன்னை வழியாக ஏறெடுத்து அவற்றிற்காக சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நிச்சயமாக இறைவனுடைய அருள் அன்னையின் மூலமாக நிறைவான விதத்திலே நம் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்படும். திருவிழா முடிந்து நம் அந்த ஆசீர்வாதத்தோடு தான் நம்முடைய இல்லம் திரும்புவோம். எனவே திருவிழா நாட்களில் பக்தியோடு வீண் பராக்குகளுக்கு இடம் கொடாமல், தேவையற்ற வெளி ஆடம்பரங்களுக்கும் வெளி கொண்டாட்டங்களுக்கும் இடம் கொடாமல் ஆன்மீக காரியங்களில் நம்மையே முழுமையாக ஈடுபடுத்துவோம். அன்னை எப்படி தன்னையே இறைவனுக்கு முன்பாக தாழ்த்தி தான் ஒன்றும் இல்லை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் இறைவனுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி, அன்பு இறைவா, நீரே என்னுடைய வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று அவருடைய கரங்களில் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறை ஆசீர் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொழியப்படட்டும். இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்முடைய ஊரின் நலனுக்காக, ஊர் மக்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக, மக்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகளை இறைவன் ஆசீர்வதித்தருளும்படியாக, ஊரில் நல்ல ஒற்றுமை சமாதானம் நிலவும்படியாகவும் இந்த பலியினை நாம் ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக, ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பெற்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று இன்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்திருக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய அன்னை கொடியேற்ற விழாவில் அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு கடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவார்த்தை 17 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களின் நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை எளிமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டவரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துணையாகி என் கரம் பற்றி வழி நடத்துமே.
உன்னில் சரணாகிறேன். உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. துயரங்கள் சூழ தளர்ந்திடும் வேளை வருத்தங்கள் நீக்கி வலிமை தந்தாய். உடைந்திட்ட கடமாய் வகைப்பட்ட போதும் உன்முக ஒளியால் ஆறுதலினாய். எப்போதும் பேரச்சம் சூழ்நாளுமே என்றென்றும் நம்பிக்கை உன் மீதிலே. போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. மலையென பகைவர் எழுந்து வந்தாலும் மறைப்பினும் வைத்து காத்திடுகின்றேன். நேரிய மனத்தோர் நன்மைகள் அடைந்திட காவலாயிருப்பீர். கருணையில் அணைப்பேன். இருமாப்பில் நடப்போர்க்கு பதில் கொடுக்கின்றேன். இறைவாவும் அடியோர்க்கு வளம் தருகின்றேன். போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுவேன். கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறைவனை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே என்னுள்ளம் ஏங்குவே. என் மன்னவா உன்னை பாடவே என்னுள்ளம் ஏங்குவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 25 இறைவாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 25 இறைவாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது,
அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியுடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையவர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையவரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களிடம் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவர்கள் திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு 5 நிமிஷம் அவங்களோட பேசலாங்க. யாரெல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு லீவு போடுறா? இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்கூலுக்கு லீவு? ஸ்கூலுக்கு போற மாதிரி பிளான் இருக்கா? யாரெல்லாம் ஸ்கூலுக்கு லீவு? எல்லாத்துக்கும் தானே கேக்குறேன். யாரெல்லாம் ஸ்கூலுக்கு லீவு? சரி, ஸ்கூலுக்கு இன்னைக்கு வாசலுக்கு நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்கூலுக்கு போறாங்க யாரு, ஸ்கூலுக்கு லீவ் போடுற யாருன்னு இன்னைக்கு நான் செய்தியில கடவுள் சொல்லியிருக்காரு. அதனால அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிருந்தா இவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருங்க. அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிருந்தா இவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்கு. அப்பதான் நற்செய்தி உண்மையாக மாறும் நினைக்கிறேன். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய பாதுகாவலி ஆரோக்கிய எண்ணெயில் திருவிழாவை குடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கிறோம். நேற்று மணப்பாடு ஒரு அடக்க திருப்பலிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ பக்கத்துல இருந்த சாமியாரு நேற்று வேளாண்மையில கொடியேற்றோம்ல, அப்போ லைவா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபாதர் வீடியோ காட்டிக்கிட்டே இருந்தான். அந்த கொடியேற்றத்துக்கு அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நேரம், அது மெதுவா ஓடு கொடி. அது என்ன சொல்றது, தரையே தெரியல, எல்லாம் மண்டையாத்தான் இருக்கு. சில இது வளர்த்தியாவும் இருக்கு, எங்கனையுமா இருக்கு. சில இது நல்ல முடியோட ஒரு பங்கு சாமியார் மாதிரி இருக்கு. அப்போ நல்ல கூட்டம். அந்த கொடி அப்படியே மெதுவா போகுது. கொடியை வைக்கிறாங்க. கொடியை வச்சுட்டு ஒரு பெரிய ஜெபமே சொல்றான். அது வர அப்படியே நிக்கிறான் மனுஷன். என்ன, அவனுக்கு கால் வலிக்காதா? எப்படி குறைஞ்சது கொடியேற்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கூட்டம் அப்படியே நிக்குமா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த கால் எல்லாம் வலிக்காதா? மாதம் அந்த நேரத்துல சிறப்பான ஒரு கருணையை புரிஞ்சிருவாங்களா? வயசான பாட்டிமார்கள் இல்ல சாமி நடக்கவே முடியல அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா வெங்கடாச்சலபுரம் போயிருந்தேன். அப்போ ஒரு பாட்டி மிக்கலையார தேடி வாராப்புல வந்துட்டு, சாமி முடியல சாமி, தேவங்க சாமி, காலா வலிக்கல அப்படின்னு. அப்ப நான் அந்த இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். 2 மணி நேரமா நிக்கிறான். ஒருத்திக்கு கால் வலிக்காதா? இந்த மாதம் 2 மணி நேரத்துக்கு வந்து காலே வலிக்க விடாம ஆக்குறாங்களா? அப்படிலாம் யோசிச்சு அவ்வளவு ஜெபம். அடுத்து 1000 வந்திருந்தாரு. 1000 5 நிமிஷம் தான் கொடுத்திருக்கான். பாவம் ஒரு மனுஷர் அப்படியே இருந்து ஜெபம் சொல்லிட்டு இருந்தாரு. ஜெபம் சொல்லி முடிச்சோடனே இந்த கொடி ஏறுது. என் பக்கத்துல இருந்து ஒரு, எனக்கு அந்த உணர்வு எல்லாம் வரல, வந்ததும் இல்ல. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு சாமியார் சொன்னேன், அந்த கொடி மேல ஏறும்போது
அது உடம்பா புள்ள ருச்சிகமனம் அப்படின்னு. நான் உண்மையில் அந்த வார்த்தையை தான் இப்போ நினைச்சு பார்ப்பேன். அம்மா அப்பா 2 பேரும் உண்டு. உண்மையிலே அப்பா பெயர் வச்சவர் தான், நான் இல்லைன்னா சொல்லல. அப்பாவை குறிச்சு சொல்லும் போது மகேஷன் ஒரு திரைப்பட இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் சொல்லும்போது சொல்லுவாப்ல, குழந்தை என் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கும், அதாவது அப்பாவாகி நான் என் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க ஆசைப்படுவோம். அப்படிதானா? நம்ம நடக்கும்போது என் கண்ணு இப்படிதானே போகும். ஆனா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா, என் பிள்ளை அப்பா பார்க்காத இதையும் பார்க்க ஆசைப்படுவாரு, அதுதான் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? அதாவது அப்பா இப்ப எல்லாருமே ரோட்ல நடக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் பார்ப்போம், அப்படிதானே? ஆனா அப்பா நினைப்பாரா, என் பிள்ளை நான் பார்க்காதே பார்க்கணும் அப்படின்னு நினைப்பா. எப்படி? என் அப்பா என் பிள்ளைய தோளுக்கு மேல வச்சு கொண்டுவோம். அம்மா தான் இடுப்புல எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா என் அப்ப என்னை தோளுக்கு மேல தூக்கி. அப்படின்னா எப்படின்னா, அந்த அப்பா பிள்ளைக்காக நான் பார்க்காததான் என் பிள்ளை பார்க்கணும், என்னை விட மேலானதெல்லாம் பார்க்கணும். அதனால அப்பா பேரு வச்சவர்கள், ஆனாலும் இன்னைக்கு அப்பா பிறந்தவர்கள் தான். ஆனாலும் அந்த தாய் உள்ளம் என்பது மேலானது. கண்ணதாசன் சொல்லுவாங்க, கடவுளை கண்ணால் காண முடியாது என்பதற்காக அந்த கடவுளை கண்ணால் காணக்கூடிய தெய்வங்களாக நம் தாய்மார்களை வைத்திருக்கிறார். அந்த காணக்கூடிய தெய்வங்களாக தாயையும் காண முடியாத கடவுளையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த சாமி சொன்னதுதான் எனக்கு அந்த தாயுடைய கொடி மேல ஏறும்போது மனம் உண்மையில உடம்புலாம் புல்லரிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாய் இன்னைக்கு என்கிட்ட கேட்கிறது என்ன? உண்மையிலே இன்னைக்கு 2 வாசகம் உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, ஆனா புரியறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். இன்னைக்கு முதல் வாசகத்துல பவுலடியா முட்டாள்தனத்தையும் அறிவாளித்தனத்தையும் பத்தி பேசுற. கடவுளுடைய முட்டாள்தனம், மனிதனுடைய அறிவாளித்தனம், எது பெருசு? முட்டாள்தனம் பெருசா அறிவாளித்தனம் பெருசா? முட்டாள் பெரியாளா அறிவாளி பெரியாளா? அறிவாளியான பெரியாது. ஆனா இன்னைக்கு பவுலடியார் சொல்றாரு, முட்டாள் பெரியவா அப்படின்னு சொல்றாரு. மனிதனுடைய அறிவை விட கடவுளுடைய மடமை பெரியது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு மத்திய நற்செய்தியில நல்லா கேட்டுக்கிறீங்க, 2 பேர், என்ன ஒண்ணு மடமையானவர்கள், இன்னொன்று அறிவாளிகள். முன்மதியுடையவர்கள், அது விழிப்பா இல்லாத அந்த அறிவிலிகள். சரியா? அது மத்திய நற்செய்தியாளர் சொல்றாரு, யாரெல்லாம் அறிவாளிகளாக முன்மதியுடையவர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு கடவுளுடைய கடவுள் திறக்கப்படுது, மற்றவங்களுக்கு கண்டுக்கிறதும் இல்லை. வெளியே போ கடவுள் ஐயா திறந்து கெஞ்சி கேட்கிறாங்க, ஐயா கடவுள் திறந்து விடுங்க, சோழிய வெளியே போல. அவ்வளவுதான். நல்லா கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு கடவுள் எனக்கு தாய் வழியாக சொல்ல விளைவது ஒரே ஒளிதான். கடவுளுடைய மடமையோ மனிதனுடைய அறிவாளியோ அதெல்லாம் மேட்ரே இல்லை. கடவுளை எவன் முழுமையாக நம்பி அறிவாளியாக செயல்படுகிறானோ அவனுக்கு கடவுளுடைய கதவுகள் திறக்கப்படும். இந்த அன்னையினுடைய ஆசீர் கிடைக்கும். இது அன்னைக்கு இந்த ஒரு வாக்கியம் தான், வேற ஒண்ணு இல்லை. யாரு கடவுளை முழுமையாக நம்பி ஒரு அறிவாளியாக செயல்படுகிறானோ அவனுக்கு கடவுளுடைய ராஜ்யம் அரசு உண்டு என்பதுதான் இந்த தாய் வழியாக. இந்த தாய சும்மா இந்த தாயிடமிருந்து ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறி நான் முடிக்கிறேன் என்னுடைய மறைவுரை. மாதாவுக்கு கல்யாணம் முடியும் போது 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 16 வயசு. அந்த டைம்ல 16 வயசு தான் ஓகே. வழக்கமா நம்மளுக்கு கல்யாணம் எங்க நடக்கும்? கோயில்ல நடக்கும். அப்படின்னா இவர் தான் புருஷன், இவர் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்போம். அடுத்து கல்யாணம் எல்லாம் முடிந்து 10 மாதங்கள் கழித்துதான் நம்மளுக்கு குழந்தை எல்லாம் கிடைக்கும். அப்படிதான் நடந்தது. ஆனா மாதாவுக்கு கல்யாணமும் இல்லை, புருஷனும் யாரும் தெரியாது, குழந்தை உண்டாது. இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கும்? இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கும்? சோ
இங்கதான் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அடுத்து எந்த அளவுக்கு மரியாள் முன்மதியுடையவராக அறிவாளியாக இருந்தாலோ அதனாலதான் அவரை என்ன செய்வது நம்ம இப்போம் கடவுளுடைய தாய். நற்கருணை மன்றாட்டு 1 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் 1 அல்லது 3 கடவுளின் தாயான கன்னி மரியாள் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற மன்றாட்டுகள் அப்படி இருக்காது. ஆனா இதுல கடவுளின் தாயான கன்னி மரியாள். நல்லா கேட்டுக்கிறீங்க. கடவுளை அவர் முழுமையாக நம்பியதால் இந்த உலகம் அவரை முட்டான்னு சொல்லிச்சு. ஆனா தான் அறிவாளியாக கடவுளை நம்பி தான் அறிவாளியாக செயல்பட்டதால் இன்றும் இந்த தாய் கடவுளுடைய தாயாக இருக்கிறார். இன்று நமக்கும் தாயாக இருக்கிறார் என்றால் இந்த அவள் கடவுளின் தாய். நமக்குரியவர்களே, அந்த பேரு அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் உண்மையில அன்னை மரியாதை நமக்கு கொடுக்கிற பாடங்கள். இன்னைக்கு நான் என் பிள்ளைய எப்படி வளர்க்க போறேன்? கடவுள் நான் உண்மையிலே வரும்போது ஆச்சரியப்பட்டேன். வரும்போது எப்படின்னா ஒரு வயசான பாட்டி, கிளவின்ற ஒரு பாட்டி உள்ள நுழையும் போது நல்ல குமிஞ்சி வழக்கமாய் முதுகெல்லாம் வலிக்கும்ல, வயசானவங்க எங்க குனிய முடியும். குமிஞ்சி அந்த தொடக்கத்தை அப்படி தொட்டு முத்தம் கொடுத்துட்டு உள்ள வந்தாப்புல பூசை நடந்த ஒரு குட்டியும் ஓடி வந்தான், உள்ள நுழைஞ்சான். அவனும் அதே மாதிரி தொட்டு கொண்டுட்டு வந்தான். தெரியுதா? கடவுள் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. அடுத்து அந்த நம்பிக்கையில் நான் எந்த அளவுக்கு என்னுடைய குழந்தைக்கு சரியான அறிவை கொடுக்கிறேன். அப்ப இந்த குழந்தைகள் எல்லாருமே கடவுள் மீது அல்லது இந்த ஆலயத்தின் மீது அல்லது அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நல்லாவே எனக்கு தெரியும். நான் இந்த செயல் மூலமா தான் நான் பார்த்தேன். ஆனா என் குழந்தையை நான் அறிவாளியாக வளர்க்கிறேனா? அதுல நீங்க உங்களே கேள்வி கேளுங்க. உண்மையிலே திருமைன்றவன் தொடக்கத்துக்கு வாரேன். இன்னைக்கு புள்ள லீவ் போட்டுச்சு அப்படின்னா யாரு? புள்ள லீவ் போடாம ஸ்கூலுக்கு போறதுதான் யாரு? ஆமா. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மனதில் உள்ள அனைத்து மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். கருணையே உருவான இறைவா, உங்களுடைய கருணையை நாடி வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரையும் உமது கருணையால் நிரப்பி காத்து பணிவாழ்வில் அதிக ஆற்றலோடு ஈடுபாடு கொண்டு செயல்பட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லாம். அன்பின் ஆதரவே, என் நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மனிதநேயத்தை, மனித மாட்டை மதித்து பிற அன்பு பணிகளில் சிறந்து விளங்க உமது வல்லமை உள்ள ஆற்றலை தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் நாயகனே என் இறைவா, எம் மக்களை உமது வல்லமிக்க கரத்தால் நிரப்பி உன்மதியுடையவர்களாக வாழ்ந்து எந்நாளும் உம்மை போற்றவும் புகழவும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மனுக்குலத்தை மிக்க வந்த எம் இறைவா, உம் உடலை உட்கொள்ளும் நாங்கள் உம்மில் நம்பிக்கை கொண்டு உமது தாயாகிய அன்னையை எங்களின் தாயாக ஏற்றுக்கொண்டு நோயிலும் வறுமையிலும் வேதனையிலும் இன்பத்திலும் அன்னையை நினைத்து மகிழ்வு பெறவும் எங்களின் எண்ணங்கள் உயர்வு பெறவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட சேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய தந்தை சொன்னது போல இந்த நல்ல நாளில் ஒரு 3 வேண்டுதலை நம்முடைய மனதில் நினைத்துக் கொள்வோம். அது சிறப்பாக நிறைவேற வேண்டுமாய் இந்த நவநாட்கள் முழுவதுமாய் நாம் அதை குறித்து வேண்டுவோம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு தருவார். இந்த நம்பிக்கையோடு அதை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய மக்களுக்காக, வெளியூர்களில் இருக்கிற மக்களுக்காக, உடல் உள்ள சுகத்திற்காக, தொழில் வளத்திற்காக, நாம் செய்கின்ற தொழிலுக்காக, ஒவ்வொரு நாளும் நமக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்திற்காக
நம்முடைய குழந்தைகளின் படிப்பிற்காக, எதிர்காலத்திற்காக ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிலக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை நோக்கி இறைச்சி கேட்பவற்றை கனிவுடன் எங்களுடைய வாழ்வில் தந்தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்லவருடைய ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருப்பலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றமை வேண்டும் என்றோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய எண்ணெயின் பரிந்துரையாம் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாகும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் இட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியின் நிலைத்து நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஏனெனில் உலகற்றும் அதன் இறுதி இல்லை வரை நீர் அருவரும் செயல்கள் புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவள் வழியாக மனித மீட்பின் காரணராம் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாம் உமது இரக்க பெருக்கு எல்லா காலங்களையும் நீடிக்க செய்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது Ah
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்த இறந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்திரும் அப்பத்தையும் இப்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கொண்டிரும் நின்று மக்கள் ஊழியன்புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய் ஆவி கொண்டு சேர்த்து உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களால் ஸ்டீபன், எல்லாம் திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறது. தந்தையே, இந்த திருப்பலியில் பங்கேற்று ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகளோடு நிறைவாக ஆசீர்வதிக்கிறாக. பல தேவைகளோடு ஜீவங்களோடு விண்ணப்பங்களோடு உங்களுடைய திருப்பாதம் நாடி எதிர்க்கக்கூடிய உம் பிள்ளைகளோடு மீதும் உங்களுடைய கருணை கண்களை திருப்பி இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர்தானே தங்களோடு இணைந்து உமை பெற்று மன்றாடுகின்றோம். மேலும் நோக்கி நன்றியும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயும் எங்கள் பாதுகாவலுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித யூப்ரேசியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நடைமுறை வாழ்வில் பங்குகளும் பகுதியேற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்த்தீர்க்கும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தன்மை தூயாவியாரின் அன்பிற்கும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுபடும். மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது வைத்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள், தவறுகள் எதையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது தூதர்களுக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு அளிக்கின்ற அமைதியை வைத்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். பக்கம் 168. நெஞ்சில் ஒரு சங்கீதமே தமது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே. அன்பு மக்களை, இப்பொழுது வழங்கப்படக்கூடிய இந்த திவ்ய நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். தங்களையே தகுந்த விதத்தில் தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நெஞ்சில் ஒரு சங்கீதமே தமது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே தமது உணராகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே தமது உணராகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். என் நிலை மாறி வழி தடுமாறி நான் தவித்திடுவேன். நீ நெஞ்சிலொரு தண்ணீரமே இறைவா நித்தமது உணராகுமே. என் கோயில் தெய்வம் அதனியானதா, உன்னை வணங்கிடுவே நான். உயிராவாரமே என்னில் நீயானதா, உன்னை மகிழ்ந்திடுவே நான். நீ இல்லாமல் நான் இல்லை, உந்தன் நினைவின்றி வாழில்லை. நீ இல்லாமல் நான் இல்லை, உந்தன் நினைவின்றி வாழில்லை. நிழலாக
நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. நேசம் ஒன்றில் நான் வாழ்ந்ததால் உன்னோடு உறவாட என் ஜீவனேங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. அன்பு மக்களே, அன்னையனுடைய இந்த திருவிழாவை கொடியேற்ற திருப்பலியோடு ஆரம்பித்திருக்கின்றோம். தொடர்ந்து திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு கொடியேற்ற நிகழ்வுகள் நடைபெறும். இந்த நாளில்தானே நமக்கு நமக்காக இந்த கொடியேற்ற திருப்பலியை நிறைவேற்றி தந்தவர்கள் அருட்தந்தை மனோ அவர்கள் ரொம்ப பங்கு தந்தையாக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கொடியேற்றத்திற்கு வர வேண்டும், திருப்பலியை நிறைவேற்றி மக்களுக்கு ஒரு ஆசிரியை பெற்றுத் தர வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த தந்தையவர்கள் உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி இன்றைய தினத்திலே நமக்கு சிறப்பான விதத்திலே திருப்பலியை நிறைவேற்றி நல்லதொரு மறுமுறையை கொடுத்து இறைவனுடைய அருளை ஆசிரியரை வழியாக நமக்கு நிறைவாக வெற்றி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை மனோ அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக, நிர்வாகத்தினர் சார்பாக இப்பொழுது இந்த ஒரு நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நன்றியை தந்தை அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி. அன்பு மக்களே, இந்த மாதிரி கூட்டம் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு வரணும். வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க, தெரியல. உள்ளூர் மக்களே கொஞ்சம் பேர் புதுசா அன்னைக்கு கோயில் பக்கம் வர்ற மாதிரி பாக்குறேன். இருக்கிறவங்க திருநாட்கள் 10 நாளும் வரணும். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தில் வழிபாடுகள் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய தினம் மாலையிலே ஜெபமாலை, அன்னையினுடைய பிரார்த்தனை, மறையுரை, நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். ஜெபமாலை, பிரார்த்தனை, மறையுரை, நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். நாளையிலிருந்து வழக்கம் போல மாலையிலே திருப்பலி, தொடர்ந்து வழிபாடுகள், மறையுரை எல்லாம் நடைபெறும். எனவே ஆலய வழிபாடுகளில் மக்கள் அனைவரும் தவறாது பங்கெடுக்கும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிமை வேண்டும் என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
வெளியே போகக்கூடிய எந்தவித சத்தம் விடாமல் இந்த கொடியேற்றத்தின் நிகழ்வில் என்ன அப்படி பாக்கீங்க? நடுவுல நின்று இங்க பாத்து நின்று எங்களை பார்த்து இந்த பேர் மைக் இருக்குங்களா? இந்த பொடியும் பிடிக்கும் இல்லையா? பரிசுத்த ஆவி என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் பொது வழியோடி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் போய் நடத்தோடும் என்ன நீர் நாளும் நெஞ்சில் துணி கோரி பணிவேலும் இறைவா உந்தன் திருவுள்ளபடி எம்மை நடத்தும் பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் படைத்தவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலி ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கிற இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகனின் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய ஆரோக்கிய அன்னையையும் அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொடி கட்டுறீங்களா? கொடி கட்டு. ஊர் பாட்டு கண்ணா கூடி விண்ணின் வானத்திலே கண்டேனம்மா அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கூடி விண்ணின் வானத்திலே கண்டேனம்மா அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா.
நெஞ்சதேனம்மா வானத்திலே ஒளி வீசி வளரும் பெண்மணி தாய் பாதத்திலே காட்டி இருப்பதும் என்ன வானத்திலே ஒளி வீசி வளரும் பெண்மணி தாய் பாதத்திலே காட்டி இருப்பதும் என்ன ஞானத்தை படைத்த தேவன் தாய் அல்லவா ஞானத்தை படைத்த தேவன் தாய் அல்லவா தன்னை தான் பணிந்த வெண்மதி நிலை சொல்லவா கோடி விண்ணின் வானத்திலே கண்டேனம்மா அது கோடி ஒன்றாய் திருமுடி நெஞ்சதேனம்மா ஆரோக்கியம் தேடி வந்தோ ஆலமர குளத்தடி அருளே